இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, அவரு பெரிய அமௌண்ட் செட்டில் பண்றாருக்கா. உங்க எல்லாருக்கும் கை செலவுக்கு வேணா ஏதாவது போட்டு கொடுக்கறேன். சீக்கிரம் வாங்க, கிளம்புங்க. ஏய், என்ன உட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? அடிச்சு மூஞ்சி வாயெல்லாம் கிழிச்சிருவேன். நானே தப்போ சரியா பொம்பளை புள்ள அடிக்க கூடாது அடிக்க கூடாதுன்னு பார்த்தா ஓவர் வாய். மர வேணடா, விடுடா. ஏய், விடு. எங்க எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? விடுடா மர. நீ சொன்னா தலையாட்டிட்டு வந்து நாங்க கையெழுத்து போட்டுருவோமா? எதை வச்சு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? மாமா, இவகிட்ட ஏன் மாமா வெட்டி பேச்சு? நீங்க முதல்ல வள்ளியம்மா எங்க இருக்காங்கன்னு பாருங்க. வாய். ஏய் மர. நல்ல வேளை தப்பிச்சேன். என்ன எல்லாரும் என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? போனை பாருங்க. வள்ளி, முக்கியமான விஷயம் பாருங்க. என்னாச்சு மாரா? என்னாச்சு? என்னாச்சு? என்ன என்னாச்சு? இல்ல தெரியல, ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆட்டோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுனா? என்ன வீராக்கா, ஏதாவது பிளானா? அங்க உங்க வள்ளியம்மா உயிர் ஆபத்துல இருக்கு, அத மறந்துட்டீங்களா? வள்ளி அம்மாவை விட எங்களுக்கு அந்த வீடு ஒண்ணு முக்கியம் கிடையாது. ஆட்டோ ஸ்டார்ட் பண்ண முடியல, அதுதான் உண்மை. சரி, எல்லாரும் கார்ல இருங்க. விஜி, இத்தனை பேர் எப்படி போக முடியும்? நீ வேணா மாமாவையும் கண்மணியும் கூட்டிட்டு போ, நான் ஆட்டோ ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்தா எல்லாரும் போலாம். அக்கா, நான் ஒன்னும் டூர் போல. ரெஜிஸ்டர் ஆபீஸ் தோ பக்கத்துல தான் இருக்கு. என்ன பேசிட்டு இருக்க? கண்மணி எப்படி அதுல உட்கார முடியும்? மாமாவும் வயசானவரு, எங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது, புரியுதா? நானும் மரணும் ஆட்டோவை ரெடி பண்ணிட்டு வரோம். நீ இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போ. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? வேணா இன்னொரு நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். வாங்கலாம், கிளம்பலாம். வாங்க போலாம். அடடடடா, என்ன ஒரு சகிப்புத்தன்மை. ஏன் மச்சான், அது வரைக்கும் உங்க அத்தை சாப்பிடாம குடிக்க தண்ணி கூட இல்லாம உசுரோட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மர 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 விடு விடு. ஏய், எங்க அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் உன்னை உயிரோடவே விட மாட்டேன், பாத்துக்க. என்ன எல்லாரும் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? மரியாதையா வண்டியில ஏறுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் உங்க அத்தைய பத்திரமா நீங்க எல்லாரும் கூட்டிட்டு போலாம். விஜி, அதான் மாமாவையும் கண்மணியும் உன் கூட அனுப்புறோம்ல. ஏற்கனவே வள்ளி அம்மாவே உன் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. கார்த்தி, பிருந்தான்னு மொத்த குடும்பமும் உன் கூட தான் இருக்க போறாங்க. இப்படி இருக்கும்போது நானும் மரணும் என்ன பண்ணிட முடியும்? சரி, நீங்க எல்லாம் போய் கார்ல ஏறுங்க. அக்கா சொல்லுமா. இந்த போட்டோல இருக்கவங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கலம்மா. இல்லக்கா, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். இல்லம்மா, பார்க்கலம்மா. என்னடா பண்றது, எல்லாரும் தெரியலங்கறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்கக்கா. இவங்க காலையில இங்க வந்தாங்கம்மா. இதோ அங்க நின்னு யாரோ அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே கைய பிடிச்சி வலிச்சு வேன்ல தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. அக்கா, அந்த வண்டி எப்படி இருந்துச்சு? என்ன கலர் வண்டி? அந்த வண்டி நம்பர் எதுவும் நோட் பண்ணீங்களா? வண்டி கலரு கிரே கலர்ல இருந்துச்சு. வண்டி நம்பர் தெரியலம்மா. அக்கா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கக்கா. இல்ல வேற எதுவும் பாத்தீங்களா? அந்த வண்டியில ஸ்டிக்கர் ஏதாவது ஒட்டி இருந்ததா? வேன் முன்னாடி பயமே துணைன்னு எழுதி இருந்துச்சுமா. சரிங்கக்கா,
ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. சரிம்மா. மரா, அப்ப அந்த வேனை புடிச்சிட்டோம்னா வள்ளியம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சிரும். இந்தா போன போடி, சீக்கிரமா வா. சார், இவர்தான் நான் சொன்னேன். வாங்க. எல்லாம் ரெடியா சார்? ரெடியா இருக்கு. ஆ. இந்தாங்க சார். மாமா, இதுல சைன் பண்ணுங்க. கையெழுத்து போடுங்க. என்ன மாமா யோசனை? கையெழுத்து போடுங்க. நிறுத்துங்க சார். என்னமா பிரச்சனை உனக்கு? ஏற்கனவே நாங்க ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். வேலையை முடிச்சு கூப்பிடுறவே நான் போனேன். ஐயோ, எனக்கு பசிக்குதுடி. காலையில வெறும் வயித்துல வேற என்ன குடிக்க வந்துட்ட. இருந்த முந்திரி பருப்பும் காலி ஆயிடுச்சு. மரியாதையா போனை வச்சிரு, இல்ல அவனுங்க கிட்ட சொல்லி உன்னையும் கட்டி போட வச்சிருவேன். ஏண்டி டென்ஷன் ஆகுற? ஆமா, நான் எதுக்கு இங்க இருக்கணும்? ஏசியும் இல்ல, நல்ல சேர் கூட இல்ல, ஃபுல்லா டஸ்டா இருக்கு. ஆமா, பிறந்ததுல இருந்தே ஏசிலேயே இருக்க பாரு. பழி வாங்கணும்னு டார்ச்சர் பண்ணல, அப்ப பொறுத்துதான் ஆகணும். இங்க பாருமா, இப்போ இருக்கிற நிலைமையில என்னால வேற யாரையும் நம்ப முடியாது. எல்லாரும் சொதப்பல் பார்ட்டியா இருக்கானுங்க. நீ தான் அங்க இருக்கணும், சரியா? கவனமா இரு. வெறுப்பேத்தாதமா. போன வைக்கிறியா? இவன் அவங்க அம்மா கிட்ட தான் பேசுறா போல. அப்ப வள்ளியம்மா இவளோட அம்மா கிட்ட தான் இருக்காங்களா? அக்கா, வள்ளியம்மா விஜயோட அம்மா அபிகா கிட்ட தான் இருக்காங்க. விஜய் அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தா. மரா, வள்ளியம்மா விஜயோட அம்மா அம்பிகா கிட்ட தான் இருக்காங்க. இங்க பாரு, பிருந்தா மெசேஜ் பண்ணிருக்காங்க.